தமிழ்நாட்டில் எந்த பகுதி இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்டாலும் அந்த பகுதிக்கு நடிகராக இருந்தபோதும் முதல்வராக இருந்தபோதும் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் ஓடோடி சென்று ஆறுதல் கூறியதற்கும் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டதற்கும் எவ்வளவோ உதாரணங்கள் இருக்கிறது. அதில் முக்கியமான ஒன்றை இப்பதிவில் பார்ப்போம். 1964ஆம் ஆண்டு 23ஆம் தேதி வீசிய தனுஷ்கோடி புயல் இந்தியாவின் துயரம் என்றே அழைக்கலாம். இந்தியாவின் தென்பகுதியில் உள்ள தனுஷ்கோடியையும் இலங்கையின் வடக்கு பகுதியையும் 1964 டிசம்பர் 22 முதல் டிசம்பர் 25 வரை தாக்கியது. இதில் 23ஆம் தேதி நள்ளிரவுக்கு மேல், அதாவது 24ஆம் தேதி விடிகாலைக்கு முன்பு 250 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய புயலால் கடல் அலை மேல் எழும்பி தனுஷ்கோடியை சுருட்டி விழுங்கியது. சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ரயிலோடு சேர்த்து கடலில் வீசியதில் அதில் பயணம் செய்த சுற்றுலா பயணிகள் உட்பட அனைவரும் உயிரிழந்தனர். ராமேஸ்வரம் தீவின் கிழக்கு முனையில் அமைந்திருந்த தனுஷ்கோடி நகரம் முழுவதும் துறைமுகம், ரயில்வே நிலையம், தபால் நிலையம், அரசு கட்டடங்கள், கோயில்கள், தேவாலயங்கள், இஸ்லாமியர்களின் அடக்கஸ்தலம், வீடுகள் என அனைத்தும் பெரும் கோர புயலால் தரைமட்டமாக்கப்பட்டு அழிந்து போனது. புயல் முடிந்த கையோடு அந்த பகுதியை வாழ தகுதியற்ற இடமாக அரசு அறிவித்தது. இன்றும் பூர்வ குடிகளாக மீனவர்கள் அங்கு வசித்துதான் வருகின்றனர். இந்த புயலின் கோரமான அழிவை அனைவரும் அறிந்து பார்த்து அதிர்ந்து போயினர். டிசம்பர் 22ஆம் தேதி 2024ஆம் ஆண்டுடன் 60 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. 60ஆம் ஆண்டு நினைவு தினம் டிசம்பர் 23, 2024 ஆகும். அந்த புயலின் துயரத்தில் பங்கேற்றவர்களை பற்றி ஒரு நாட்டுப்புற பாடல் படிக்க கிடைத்தது. அன்றைய துயரை வெளிப்படுத்தும் அந்த பாடலில் நிதி உதவி செய்தவர்களையும் துயரத்தில் பங்கேற்றவர்களையும் பற்றி அந்த பாடல் பேசுகிறது. இந்த பாடலையும் நமது பதிவில் இடம்பெற செய்திருக்கிறேன். குறிப்பாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை பற்றி அந்த நாட்டுப்புற பாடலில் இடம்பெற்ற வரிகள் நம்மை கவர்கிறது. கொடையில் பெரும் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் 1 லட்சம் ரூபாய் தந்து சனங்கள் கண்ணீரை துடைக்க, நேரிலே சென்று சனங்கள் கண்ணீரை துடைக்க என்று இடம்பெற்றுள்ளது. அதில் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களை பற்றி கொடையில் பெரும் சக்கரவர்த்தி என்று இருப்பது தான் நமது கவனத்தை ஈர்க்கிறது. சக்கரவர்த்தி என்றாலே பேரரசர் தான், அதிலும் பெரிய பேரரசர் என்பதாக, எதில் கொடையில் பெரும் பேரரசர் என்பதாக குறிப்பிடுகிறது அந்த பாடல். கொடையாக 1 லட்சம் ரூபாய் தந்தார். அந்த பாடலிலேயே அதிக பணம் தந்தவராக அவரை பதிவு செய்கிறது அந்த பாடல். மேலும் அந்த காலத்தில் 1 லட்சம் ரூபாய் என்பது எவ்வளவு என்பதை அன்றைய தங்க விலையோடு ஒப்பிட்டு பார்த்தால் அன்றைக்கும் இன்றைக்கும் அது பெரிய தொகைதான். சரி, கொடை தந்தார். எதற்கு தந்தார்? சனங்கள் கண்ணீரை துடைக்க என்று குறிப்பிடுவதோடு நேரிலே சென்று சனங்கள் கண்ணீரை துடைக்க என்று நேரில் சென்று ஆறுதல் தந்ததையும் பதிவு செய்கிறது அந்த பாடல். அப்போது மக்கள் திலகம் அவர்கள் வளர்ந்து வரும் நடிகராக இருந்தார் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். எத்தனை நடிகர்கள் வந்தாலும் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் போன்ற ஒரு நடிகர், ஒரு மனிதநேய பற்றாளர் அவருக்கு முன்பும் இல்லை பின்பும் இல்லை என்பதாகத்தான் இருக்கும் என்பதற்கு எத்தனையோ உதாரணங்களில் இது முக்கியமானதாக இருக்கும். இந்த நாட்டுப்புற பாடல் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட மக்கள் சாசன பதிவேடு என்று கொள்ளலாம். தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.